தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜோதிடரின் பேச்சை கேட்டு நள்ளிரவில் கருணாநிதியை கைது செய்த ஜெயலலிதா. ஜோதிடரின் பேச்சை கேட்டு நள்ளிரவில் கருணாநிதியை கைது செய்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2001ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சரானார். அவர் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவதற்கு ஜோதிடரின் ஆலோசனைப்படிதான் வேட்பாளர்களை தேர்வு செய்தார், பிரச்சாரங்கள் மேற்கொண்டார். ஜோதிடரின் பேச்சை கேட்டு அவர் சொன்னபடி நடந்து கொண்டார். அதே போன்று தான் மீண்டும் முதலமைச்சரானால் குருவாயூர் கோயிலுக்கு யானை பரிசளிப்பதாக வேண்டிக் கொண்டிருந்தார். அவர் மீண்டும் முதலமைச்சரானார். அவர் குருவாயூர் கோயிலுக்கு யானை பரிசளிப்பதற்காக செல்ல ஆயத்தமானார். அப்பொழுது ஜோதிடர் கூறினார், நீங்கள் உங்கள் எதிரியை வீழ்த்தி ஆட்சியை பிடித்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு யானை பரிசளிக்கும் போது உங்களுடைய எதிரி 4 சுவருக்குள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த யானையை அந்த தெய்வம் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜோதிடர் கூறினார். உங்களுடைய எதிரி 4 சுவற்றுக்குள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்று சொன்னால் உங்களுடைய எதிரி சிறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். உடனடியாக செல்வி ஜெயலலிதா கருணாநிதியை கைது செய்ய காவலர்களுக்கு உத்தரவிட்டார். காவலர்கள் கைது செய்ய சென்றனர். கருணாநிதி குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. கருணாநிதியை குண்டுக்கட்டாக தூக்கி சிறையில் அடைத்தனர். தமிழகம் முழுவதும் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. கருணாநிதி கைது செய்த விதம் சர்ச்சைக்குரியதாக மாறியது. கருணாநிதியை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வண்டியில் தூக்கி போட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த அதிர்ச்சியில் 80க்கும் மேற்பட்டவர்கள் மாரடைப்பால் காலமானார்கள். கருணாநிதியை சிறைப்படுத்திவிட்டு செல்வி ஜெயலலிதா குருவாயூர் கோயிலுக்கு 400 கார்களில் சென்றார். குருவாயூர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பினார். அவர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு திரும்பிய பின்பு கருணாநிதியை உடனடியாக விடுதலை செய்தார். ஆக கருணாநிதி கைது செய்யப்பட்டதற்கு காரணம் ஜோதிடர் தான் காரணம். ஜோதிடர் தான் நீங்கள் குலதெய்வத்துக்கு வழிபட செல்லும் பொழுது உங்களுடைய எதிரி சிறையில் இருக்க வேண்டும் என்று கூறினார். ஜோதிடர் சொன்னபடி கருணாநிதியை கைது செய்தார். அவர் வழிபட்டு விட்டு வந்தவுடன் உடனடியாக விடுதலை செய்தார். ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் செல்வி ஜெயலலிதா.